ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திரளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சசத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சல்லோகநாம் பிசேபரவினாம் நிதேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த சந்திராஷ்டம் எப்போ நமக்கு ஒரு கெடுதலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒரு நடக்குதுன்னா உடனே அது கெடுதல் நடந்துருமான்னா அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அது மாதிரி இருந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்திராஷ்டமும் ஒரு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த நாளில் நாம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறதும், வண்டி வாகனங்களில் பார்த்து போகிறதும், வீட்லேயே கூட நடக்கிறத பிடிக்கிறதுலாம் பார்த்து படியிலெல்லாம் பார்த்து ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகளையும் நாம் பார்த்து நடந்துக்கணும். இல்லைன்னா நமக்கு இல்லை ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறோம், புதுசாக ஒரு காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா அதை கூட செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. நான் இப்போ சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய ராசிக்கு எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்குது அப்படின்னா, சந்திராஷ்டமம் அப்படின்னா அந்த சந்திராஷ்டமத்தோட அன்றைய நாள் அன்றைக்கு அஷ்டமி திதியாகவும் இருந்ததுன்னா, சந்திராஷ்டமத்தோட அஷ்டமி திதியாகவும் இருந்து அந்த நாள் அந்த கிழமை உங்களுடைய லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியினுடைய நாளாக இருந்ததுன்னா, அதாவது எந்தெந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார் யார் வருவாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அது அஷ்டமாதிபதியாகவும் நாளாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அந்த நாளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இது அனுபவபூர்வமான உண்மை. எனவே தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். எனவே அந்த நாளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு கூட இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உண்மைதானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு எந்தெந்த லக்னங்களுக்கு எந்தெந்த நாட்கள் ஆகாத நாட்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம அஷ்டமாதிபதியுடைய நாளாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா, ராசிக்கு தான் இது லக்கணங்களுக்கு லக்கணத்துக்கு தான் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்குறோம். ராசிக்கு அதாவது சந்திராஷ்டமம் பார்த்தாலும் லக்ன ரீதியாக அஷ்டமாதிபதி நாளானு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு மேச லக்னம்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய் தான் லக்னாதிபதி, அவரே தான் அஷ்டமாதிபதி, அது செவ்வாய்க்கிழமை தான். அதே மாதிரியே ரிஷபம் அப்படின்னா வியாழக்கிழமை, மிதுனம் அப்படின்னா சனிக்கிழமை, கடகம் அப்படின்னாலும் சனிக்கிழமை, சிம்மம் அப்படின்னா வியாழக்கிழமை, கன்னி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, துலாம் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை தான். அதே மாதிரியே இது உங்களுக்கு விருச்சகம் அப்படின்னா புதன்கிழமை, அது அஷ்டமாதிபதி நாள். அதே மாதிரி தனுசு அப்படின்னா தனுசு லக்கணம்னா அதுக்கு திங்கட்கிழமை. அதே மாதிரியே மகரம் அப்படின்னா அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை. கும்பராசிக்கு கும்ப லக்கணத்துக்கு புதன்கிழமை அஷ்டமாதிபதியினுடைய நாளாக வரும். அதேமாதிரி மீனத்துக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமாதிபதியுடைய நாளாக வரும். அப்படிங்கிறதுனால இந்த நாளுகளெல்லாம் அஷ்டமாதிபதிக்கு உண்டான நாள். இந்த நாட்களும் சந்திராஷ்டமும் அஷ்டமி திதியும் இந்த மூணும் ஒன்றாக இணைந்து வந்ததுன்னா அந்த நாளை நல்ல காரியங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. வேறு வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மிகவும் அதை வண்டி வாகனங்களில் பார்த்து போகிறது மிக மிக நல்லது. ஏன்னா இதெல்லாம் பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இது அனுபவபூர்வமான உண்மை. எனவே மக்கள் தயவுசெய்து இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தே பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு தவறும் வராது. தயவுசெய்து இதை புரிந்து நல்லது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.